இந்தியன் மார்க்கெட் போன செப்டம்பர்ல இருந்து தொடர்ந்து 6 மாசமா விழுந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15% இருக்கு நிப்டி விழுந்திருந்தது. ஆனா யூஎஸ் மார்க்கெட் போன மாசத்துல இருந்தா விழ ஆரம்பிச்சது. ஆல்ரெடி நாஸ்டாக் 20% கீழே விழுந்துருச்சு. 20%க்கும் அதிகமான வீழ்ச்சி இருந்ததுன்னா அதை பியர் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. நாஸ்டாக் அபிஷியலா பியர் டெரிட்டரிக்குள்ள போயிருச்சு. இதே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா எடுத்தீங்கன்னா ஆப்பிள், மெட்டா, கூகுள், டெஸ்லான்னு சொல்லிட்டு எல்லா பெரிய ஜெயின் ஸ்டாக்ஸுமே 30-40% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. யூஎஸ், இந்தியா மட்டும் கிடையாது, ஜப்பான், சைனா, யூரோப்னு சொல்லிட்டு எந்த மார்க்கெட் எடுத்தீங்கன்னாலும் கடந்த 2 நாட்களா பயங்கரமா விழுந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யூஎஸ்ல ரிசெஷன் வரும்ன்ற ஃபியர் தான். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது? மோஸ்டா என்னத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ட்ரம்போட டாரிஃப் ரூல்ஸ்னால தான். ஆனா இந்த ரிசெஷன் சொல்றாங்களா அப்படின்னா என்னன்றத சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷனை ரொம்ப சிம்பிளிஃபைடா தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு நாட்டோட எக்கானமி தொடர்ந்து 2 குவார்ட்டரா குறைவான வேகத்துல வளர்ந்ததுன்னா இதுதான் ரிசெஷன் சொல்லுவாங்க. இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? அதோட பிசினஸஸ் ப்ராஃபிட்ஸ் குறைவா பண்ணுவாங்க. மக்கள் கிட்ட ஸ்பெண்டிங் பவர் இருக்காது, நிறைய வேலை வாய்ப்புகள் இழக்கப்படும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு, இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க யூசுவலா வரதை விட குறைவான கஸ்டமர்ஸ் வந்தா என்ன பண்ணுவாங்க? மோஸ்டா அந்த கம்பெனில ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுவாங்க. இதனால அங்க ஆட்குறைப்பு நடக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கப்படும். மக்களும் குறைவா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்ன கம்பெனியால இதை தாங்க முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டே போற மாதிரி ஆயிடும். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இன்னும் நிறைய ஜாப் லாசஸ் உருவாக்கிடும். இதுதான் பேசிக்கா ரிசெஷன். நிறைய பேர் ரிசெஷனும் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷும் ஒன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா ரெண்டுமே லிங்க்டா தான் இருக்கும். இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவே இருக்கு. பட் இந்த வீடியோவை ரொம்ப லென்த்தா போனதால அதை இங்க கவர் பண்ண முடியல. ரிசெஷனுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னா எக்கச்சக்கமான பணம் பண்ண முடியும். இந்த டாபிக்ல கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட்னா அதுக்குன்னு தனியா வீடியோவே பண்றேன்.